அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குரூப்பில் எல்லாருக்கும் சூரா அபஸா தஃப்சீரை நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று வந்துச்சு. அந்த எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் குர்ஆனுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம் எங்கள் லைஃப்லன்றத சப்ஜெக்டை பற்றி. ஸோ அதில் இங்கிலீஷை நான் போட்டிக்கிறேன் இந்த வீடியோவை. ஸோ அதை கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு எலுமான மாதிரி சொல்லணும்னு நினச்சேன்டா. அது வந்து இம்பார்ட்டண்டான மெசேஜ். எங்களோட லைஃப்பில் நாங்கள் குர்ஆனை எந்த இடத்துல வச்சுக்கிறோம் என்றதை ஹைலைட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த அபசவத்தவல்ல சூறாவில் வந்து ரெண்டு மனிதர்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒருத்தர் வந்து படிக்க ஆசையாக வர ஒருத்தரை பற்றியும், அதை கண் விளங்காத சஹாபி. அடுத்தது வந்து எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்ற அம்மா மனிஸ்தாங்கண்ணா. அந்த எனக்கு இது தேவையில்லை என்று நினைக்கிற அதை எல்லா எலீட் அதை ஹை ஸ்டேட்டஸில் இருக்கிற நம்ம சொல்லாத பார்க்க வந்த ஒருத்தரை பற்றியும் அது ஆயத்தில் அது அபசவத்தால் சூறால எக்ஸ்பிளைன் நடக்குது. பெரிய பெரிய தஃப்சீர், நீண்ட தஃப்சீர். தஃப்சீரை பண்ணுறதுக்கு இல்லை இதை ஆடியோ. அதில் ஒரு இம்பார்ட்டண்டான மெசேஜ் உண்டு. அதில் வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எக்ஸ்பிளைன் பண்ணுறான் குர்ஆன் எவ்வளோ பொறுமதி என்றது. இப்போ நான் அதை ஆயத் கொஞ்சம் போட்டிக்கிறேனே, அது வந்து குர்ஆன்ட பொறுமதி எவ்வளோ தூரத்துக்கு என்று சொல்கிறதுக்கு தான். அது ஆயுத அர்த்தத்தை கொஞ்சம் பாருங்கள். சங்கை மிக்க ஏட்லீக் இது பரிசுத்தப்பட்டது, உயர்த்தப்பட்டது. அதை எழுதுகிற மலக்குமார்களை பற்றி. ஸோ இது கருத்துப்பட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை குர்ஆன் எவ்வளோ பொறுமதி ஆனது என்றது. இது வந்து நாங்கள் வந்து கெஞ்சி ஒருத்தருக்கு படித்து கொடுக்க வேண்டியது இல்லை. மனுஷர் இந்த குர்ஆனை தேடி வரணும். ஸோ அவ்வளோக்கு கண்ணியமானது. ஸோ ஆனால் இன்றைக்கி மக்களுக்கு நாங்கள் அந்த குர்ஆனை படித்து கொடுக்குறத கெஞ்சி கெஞ்சி படித்து கொடுக்குற நிலைமையில இருக்குது. ஆனால் இது எவ்வளோ மறுவாதியானதுண்டா, யாருக்கும் நாங்கள் இதை கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. ஏண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசக்குள்ள அப்படி தானே பேசுவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கமாக உள்ளதுன்னா அவங்க உம்மத்துக்கே இறக்கமாக படித்து கொடுப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிற இது எவ்வளோ கண்ணியம். இதை எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிக்கணும். இந்த குர்ஆனுங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்கள் எந்த விதத்துலேயும் தகுதி இல்லை. இந்த குர்ஆனுங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிக்கணும் என்ற கருத்துப்பட தான் இந்த இவர் அதில் விளக்கத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதில் சொல்கிற விஷயங்கள் நான் வெரி ஹை லெவலில் குயிக்காக சொல்லி கொண்டு போகிறேன். ஒன்றாவது விஷயம்தான் அவர் சொல்கிற விஷயம்தான் என்னன்னு சொன்னால், இந்த குர்ஆன் கண்ணியமானது. சரியா, இது எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிக்கணும். ஒன்றாவது இந்த மாதிரி ஒரு இது எங்களோட அல்லா ஜல்லாலோட வார்த்தைகள். இது எவ்வளோ ஹை ஸ்டேட்டஸில் இருக்குது. அது எங்களுக்கு கிடைச்சிக்கிறதே பெரிய விஷயம். அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, அதுக்கு நாங்கள் எப்படி மறுவாதி கொடுக்கணுமெண்டா, ஆக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அதை குர்ஆனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரை பண்ணுறேன், விளங்க ட்ரை பண்ணுறேன். இது முழு அவர் சொல்கிற கம்ப்ளீட் இதில் சமரி வந்து இதை நான் விளங்க ட்ரை பண்ணுறேன். அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு இதை தந்திக்கிறான். இதில் என்ன அவன் சொல்கிறான், என்ன என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்ன்றதை நாங்கள் எவ்வளோ தூரத்துக்குன்னா ஒவ்வொரு வேர்டாக ஒவ்வொரு வேர்டாக விளங்கி எங்களோட லைஃப்பில் நாங்கள் தாழ்மைத்தனத்தை எங்களோட ரப்போட இருக்கிற கனெக்ஷனை சீராக்கணும். அதில் எங்களோட லைஃப்பில் தாழ்மைத்தனம், அல்லாஹ் உயர்ந்தவன், நாங்கள் அவ்வளோ தாழ்மையானவங்க என்ற அந்த ஃபீலிங்கை ஒவ்வொரு ஆயத்தை ஒவ்வொரு வேர்ட் குர்ஆன்ல இருக்கிறத படித்து அதை விளங்கி அதை எங்களோட லைஃப்பில் கொண்டாடணும். ஆனால் இன்றைக்கி அவர் சொல்கிறாரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், இன்றைக்கி குர்ஆனை மிச்சம் பேர் எப்படி பாவிக்கிறாங்கன்றா, வாகனத்தில் எங்கே சரி ஒரு ஸ்டிக்கராக ஒட்டிக்கிறது, இல்லாட்டி வீட்டில் ஒரு பசந்தா என்னது இந்த பிக்சர் வேர்ட் போடுற மாதிரி போடுறது, அப்படி இல்லாட்டி இந்த மாலை வெள்ளை லொக்கட்ஸில் அது மாதிரி போடுறது. என்னன்னு சொன்னால் இது இல்லை குர்ஆன்ட பர்பஸ் வந்து இது செய்கிறது இல்லை. இல்லாட்டி பறக்கத்துக்கு குர்ஆனை கையில் வச்சு கொண்டிருக்கிறது. இது உண்மைக்குமே இவர் சொல்கிறாரு, இது குர்ஆனுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் இல்லை. குர்ஆனுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் என்ன தெரியுமா, அதில் என்ன ஈக்கிறதுன்றது விளங்குறது. அப்போ அதில் எப்படின்னு சொன்னால், இதுக்கு வந்து அவர் ஆதாரம் கொண்டாடுறாரு.
ஒரு கியாமத் நாளில் அடையாளம் ஹதீஸ்ட கருத்தை எடுத்து ஆதாரம் கொண்டாடுறாரு. சிலவங்களோட குர்ஆனிக்குதே குர்ஆன் தொண்டைக்கு அடியில் இறங்காது, தொண்டைக்கு அடியில் இறங்காது. அப்படின்னா தொண்டை மட்டும் மீன் குர்ஆன். அப்படின்னா என்னன்னு சொன்னால் விளங்கப்படுத்துகிறாரு வந்து அவங்க அது குர்ஆனை ஓதுவாங்க, ஓதாமிக்க மாட்டாங்க. ஏன்னா தொண்டை மட்டும் மீதுன்னா குர்ஆன் ஓதுவாங்க, ஆனால் அந்த குர்ஆன் உள்ளத்துக்கு போகாது. இன்றைக்கு எங்கட நிலைமையும் ஆல்மோஸ்ட் ஏண்டே ஆகிக்கலாம். நிறைய பேர்கிட்ட நிலமாய்த்தான். எங்களுக்கு குர்ஆன் நாங்கள் ஓதுகிறோம் நிறைய, ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் 2 ஜூஸ், ஒரு மாதத்துக்கு ஒரு குர்ஆன். சிலவங்க அதை விட கூட ஓதுரா கழிக்கிறாங்க, குறைய ஓதுரா கழிக்கிறாங்க, நிறைய ஓதுரா கழிக்கிறாங்க, கொஞ்சம் ஓதுறாங்க. ஆனால் எல்லோரும் ஓதுறாங்க, கேட்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. தராவி டைமில் ஓதுறது, முழு ரமஜான்லையும் இது கேட்குறாங்க. ஸோ ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அது தொண்டையில் லெவலில் தான் ஈக்குது. அதில் என்ன சொல்லப்படுது, அதில் எங்களுக்கு என்ன வாழ்க்கையில் வரணும், எங்களோட ரிலேஷன்ஷிப் எங்களோட ரப்போடு எப்படி ஈக்கணுமென்றதை பற்றி ஒரு விளங்கி அதை வாழ்க்கையில் கொண்டாடணும் என்ற ஃபீலிங்கே இல்லாமல் நாங்கள் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறோம், படித்து கொண்டிருக்கிறோம். இது எங்களோட லேர்ன் குர்ஆன்ற குரூப் இல்லாட்டி இதை படிக்கிற நோக்கமே இது குர்ஆனை விளங்கி எங்களோட வாழ்க்கையில் இது எங்களோட வாழ்க்கையில் வரணும், இதை முழு உம்மத்துக்கும் போய் சேர்க்கணும். வெறுமனே வந்து குர்ஆனை கேட்குறது மட்டும் என்று வாழ்கிறது இல்லை. இன்னொரு ஹதீஸுடைய ஆதாரம் கொண்டாடுறாங்க. ஒரு சஹாபி அறிவிக்கிறார் அது ஹதீஸை. நபி சொன்னாங்களாம், அது நடந்தால் இந்த அறிவு இல்லாமல் போய்த்துடும். இதை கருத்துப்பட எவ்வளோ தூரத்துக்கு என்று அவர் சொல்கிறாரு. இந்த அதை சஹாபிக்கு அதை இது வந்து ஜட்ஜ்மெண்ட் டே சயின்ஸ், அது கியாமத் நாள் அடையாளங்களை பற்றி வர ஹதீஸ் உண்டு. அதை அடையாளங்களே மறந்துட்டான், இதை துண்டுக்கு வரப்போகல. ஏண்டா இதை அறிவு உயர்த்தப்பட்டது விளையாடி இல்லாமல் விடும் என்ற அதை விடம் வரப்போகல. அது சஹாபிக்கு அது முன்னுக்கு சொன்ன கியாமத் நாள் இந்த அடையாளங்களை பற்றியே நிறையலாம் பேத்துட்டு, அது ஹதீஸில் அதை பற்றி சொல்லியே இல்லை, டிரெக்டாகவே இது அறிவை பற்றி தான் வருது. அப்போ அறிவு என்று வரப்போகலே, அது நாலேஜ் என்று வரப்போகலே, அது சஹாபி கேட்டால் யாரும் சொல்லலை. எப்படி அப்படி ஆகும்? நாங்கள் குர்ஆனை படித்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு குர்ஆனை படித்து கொண்டிருக்கிறோம், படித்து கொடுத்து கொண்டிருக்கிறோம், அவங்களோட பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கும். அப்போ அவர் சொல்கிறாரு, அறிவுண்டு வரப்போகலே அது சஹாபியோட தலைக்கு வந்தது குர்ஆன் தான். குர்ஆன் ஈக்க போகலை எப்படி அறிவு உயர்த்தப்படும் அப்படி என்று சொல்லி. அப்போ வந்து ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இதை யகூதிகள் நசாராக்களை பார்க்கலையா? இதை கருத்துப்பட யகூதிகள் நசாராக்களை பார்க்க அவங்களும் தௌராத்தையும் இஞ்சியிலையும் மோதி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க ஏண்டா அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா? அது உண்மையை சொல்ல போனால் அது மாறிக்குது. இப்போ எப்படி இஞ்சிலிஞ்சோ அந்த ஒரிஜினல் வடிவத்திலே இல்லை, அதளவுக்கு மாறிக்குது. ஸோ இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களோட கருத்தை எடுத்து சொல்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க வந்து இதை ஜூயிஷ்க்கு இதை அவங்க வந்து அவங்களுக்கு மேலே என்னது ஓதுற விஷயத்தை பற்றி அவங்க வந்து ஃபுல் ஹாப்பி ஆகிக்கிறாங்க. அந்த ரிசர்டேஷனை பற்றி ஃபுல்லாகவே அவங்க சாட்டிஸ்ஃபைடு, அவங்க ஹாப்பி ஆகிக்கிறாங்க, சந்தோஷமாக ஆகிக்கிறாங்க. ஆனால் அதில் என்ன ஈக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு க்ளூவும் இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குமே இல்லை. இது இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதை இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, அதை அவங்க மேலே ஓதக்கொள்ள அவங்க ஃபுல் சந்தோஷமாக அதை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அதில் என்ன ஈக்கிறேன்னு சொல்லி எந்த ஐடியாவும் இல்லை அவங்களுக்கு. இப்போ தௌராத் எழுத ஹீப்ரூ லாங்குவேஜில் நினைக்கிறேன், அவங்க ஓதுறது நல்லா கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை அது என்னது ஓதுறேன்னு சொல்லி. ஈவன் இஞ்சில் அவங்களோட இந்த லாங்குவேஜில் அது பெர்ஸ்பெக்டிவ் லாங்குவேஜில் ஓதுறதை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஸோ என்ன இப்னு அப்பாஸ் இதை சொல்கிறாங்க யாரை பற்றி? யகூதிகளும் நசாராக்களை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அவர் சொல்கிறாரு, இப்னு அப்பாஸ் உசுரோடு இங்கே இருந்தீங்கன்னா இது யாருக்கு அப்ளை ஆகும்? ஓதுறதா அவங்க இன்பமாக கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, ஆனால் அதில் என்ன சொல்கிறேன்னு சொல்லி ஒரு க்ளூவும் இல்லை, ஒரு என்ன இது சொல்கிறதுன்னு சொல்லி ஒரு ஐடியாவே இல்லை. இது இது யகூதிகள் நசாராக்களுக்கு எப்படி அப்ளை ஆகுதோ அதே மாதிரி இன்றைக்கு இதை சொன்னது முஸ்லீம்களுக்கும் அப்ளை ஆகுது. இதே தான் அதை வந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கருத்துப்பட விளக்கப்படுத்துகிறாங்க. அவங்க இஞ்சிலையும் தௌராத்தையும் ஓதுறாங்க, ஆனால் அதில் அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் வருது இல்லை. அவங்க அது புக் சீக்குது, ஆனால் ஒரு பெனிஃபிட் ஒரு பிரயோஜனமும் அவங்க அடைகிறாங்க இல்லை. இன்றைக்கும் எங்கட நல்லா பாதுகாக்கணும், எங்கட நிலைமையும் இதே மாதிரி தான் இருக்குது. நாங்கள் குர்ஆன் ஓதுகிறோம், அதை ஓத வேணும்,
சின்னத்துலேருந்தே ஓதினோம், அதுக்காக வேண்டி ஓதினோம் மொழியை அதுலேருந்து அதோட அர்த்தத்தை விளங்கி அதுங்களோட லைஃப்பில் என்ன பெனிஃபிட் வரணுமோ அதை பற்றி நாங்கள் யோசிக்கிறே சரி இல்லை. லைஃப்பில் வாரது வராது இன்னொன்று, ஆனால் இதை விளங்கி நாங்கள் எங்களோட லைஃப்பில் எடுக்கணுமேன்ற ஃபீலிங் இல்லை. ஆனால் மாஷால்லாண்டு இந்த குரூப்பில் இருக்கிற மிச்சம் பேர் இல்லை ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்து இதுக்கு ஜாயின் ஆகினதே எனக்கு தெரியும் குருவான விலங்குன்ற ஆசையில் தான் ஜாயின் ஆகிக்கிறாங்க. ஸோ இதை நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, யாருக்கு இதை ஃபீலிங் இல்லையோ அட்லீஸ்ட் எங்கள்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இதை அடுத்தவங்களுக்கும் சொல்லி அதை ஃபீலிங்கை உருவாக்குறது. குருவான சும்மா உதவானம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் விலங்க ட்ரை பண்ணி ஓதுங்க. இவர் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாரு, தராவியால் நோம்பில் தராவியால் இருந்து நாங்கள் குருவான கேட்குறத விட அப்படி இல்லாட்டி அதே அளவு இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாரு ரமதானில் அட்லீஸ்ட் குருவான விளங்கிட்டு ஓதுறது. இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள் அம்மையத்தை சாலன்னு ஓதுகிறோம், சும்மா விளங்காமல் ஓதிக்கொண்டு போகிறத விட கொஞ்சம் அதை விளங்கி மிச்ச நேரம் போகாது, அது சரியாக விளங்கி இது நான் அரபியும் படித்து கொண்டு மிக்கிறோம், ஒரு 10-15 நிமிஷம் எடுத்து விளங்கி ஐப்புறம் ஓதுறது. அப்போ ஓத போக்கல அதை விளங்கி ஓத போக்கலையும் விளங்காமல் ஓத போக்கலையும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது எங்களோட லைஃப்பில். அதுக்கப்புறம் அதை ப்ரையோரிட்டைஸ் பண்ணுற விஷயம் அது என்னது குர்ஆன் வந்து நாலேஜ் என்ன கொள்ள குர்ஆன் என்ற அதை சஹாபிட அதை அவர் அதை தான் யோசிக்கிறார் என்ற விஷயத்தில் வச்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எப்படின்னு சொன்னால், சஹாபிக்கு வந்து அறிவேண்டு வரப்போகல அவங்களுக்கு குர்ஆன் தான் தலையில் வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எங்களோட முஸ்லீம் சொசைட்டியை பற்றி தான் அவர் வந்து இன்றைக்கி சயின்ஸ் எனது மேத்ஸ் அதுவலை பற்றி இல்லை, இஸ்லாமிக் ஸ்டடியிலேயும் குர்ஆனை நாங்கள் எங்கே வச்சுக்கிறோம். அவருக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறார், அவர்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஓகே நான் இஸ்லாம் படிக்கணும், என்ன புக்கை படிக்கணும்னு வந்து கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு குர்ஆனை படிங்கண்டு. அப்போ அவர் சொல்ல இல்லை நான் இதை குர்ஆனை கேட்கல, நான் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் இஸ்லாமை பற்றி படிக்கணும், என்ன புக்கை படிக்கணும். அப்போ அவர் கேட்குற இப்போ இன்றைக்கு மனசு என்ன ஃபிக்கு புக்கை படிக்கணும், என்ன உசூல் புக்கை படிக்கணும், என்ன என்னது ஹதீஸ் புக்கை படிக்கணும், அதில் படிக்க வேணும்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு தான் எங்கள்கிட்ட லைஃப்பில் ப்ரையாரிட்டி போய்த்து கொண்டிருக்குது. குர்ஆன்ன்றதை இஸ்லாமிக் ஸ்டடீஸ்லேயே நாங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம் இல்லை, அந்த லெவலுக்கு குர்ஆனை நாங்கள் வச்சுக்கிறோம். இதை வந்து இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து அடுத்த புக்ஸ் ஒன்றும் படிக்க வேணும், இஸ்லாமிக் ஸ்டடியில் அடுத்த ஒன்றும் புக்ஸும் படிக்க வேணும் என்று சொல்கிறது இல்லை. இம்பார்ட்டன்ட் என்னென்னு சொன்னால், நாங்கள் முதலாவது குர்ஆனை படிக்கணும். முதலாவது குர்ஆனை படிச்சுட்டு அதை விளங்கிட்டு அதுதான் மீசான் என்று சொல்கிறாரு, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியது. அதுக்கு பிறகு தான் நாங்கள் அடுத்த கிதாபுகளுக்கு அடுத்த புக்ஸ் போடணும். ஏன்னா ப்ரையாரிட்டி முதல்ல வேர்ட் ஆஃப் ஆல் அது வந்து சுப்ரீம் பேஸ்லேயே இருக்குது, ஹையர் ஸ்டேட்டஸ்லேயே இருக்குது. அதுக்கு பிறகு தான் நாங்கள் ஓகே இப்போ நான் குர்ஆனை ஃபுல்லாகவே அட்லீஸ்ட் ட்ரான்ஸ்லேஷனோட விளங்கிட்டேன்னா இப்போ நான் போகிறேன் ஃபிக்குக்கு, இப்போ நான் போகிறேன் உசூலுக்கு, வேறு என்னென்ன படிப்பு இஸ்லாத்தில் இருக்குதோ எல்லாத்துக்கும் போவேலும், அக்கீதாக்கு அது எல்லாத்துக்கும் போயிடும். ஆனால் முதலாவது குர்ஆன் தான் பேஸ், எல்லாம் படிப்புக்கும் குர்ஆன் தான் பேஸ் என்ற கருத்துப்படையில் அவர் சொல்கிறாரு. அடுத்தது கடைசியாக வந்து ஆக முக்கியமான விஷயமா சொல்கிறாரு, இது வந்து கொஞ்சம் பயங்கரமான விஷயமும் தான். அவர் சொல்கிறாரு, குர்ஆனை யார் அதை விளங்க ட்ரை பண்ணலையோ சரி அப்படின்டா குர்ஆனிக்குது கண்முனுக்கு குர்ஆனிக்குது, நாங்கள் அதோட அர்த்தத்தை விளங்க ட்ரை பண்ணேயும் இல்லை, அது எங்களுக்கு கணக்கும் இல்லாத நாங்கள் தேவையும் இல்லைன்னு நினைக்கிறோம்டா. அவர் சொல்கிறாரு, அம்மா மனிஸ்தாகனா இதே சூறால் அபசவாத்த வல்ல சூறால் வருது, உங்களோட உபதேசத்தில் தேவையற்றவன் எனக்கு அதை ஃப்ரீ ஆஃப் நீட், ஐ டோன்ட் வாண்ட் திஸ் என்ற இந்த உபதேசம் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிற ஒருத்தரை பற்றியும் வருது இது சூறால. நீங்கள் படித்து பாருங்க இன்ஷா அல்லாஹ். அவருக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்ற கருத்துப்படலை அவர் சொல்கிறார், அது கண்ட்ரவர்ஷியல், அது மிச்சம் சீரியஸ், அது சீரியஸ்னஸை விளக்கப்படுத்த தான் அவர் சொல்கிறாரு. ஸோ அவருக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம், அவரும் இப்போ ஈவன் அந்த காலத்தில் அவர் சொல்கிறார், அபூஜஹல் கூட குர்ஆனை கேட்டே தான், அவங்களும் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக அதை வந்து கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. ஆனால் அதோட மெசேஜை அவங்களோட லைஃப்பில் எடுத்து எங்களோட லைஃப்பை மாற்றிக்கொள்ள விருப்பம் இல்லை, ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் ஒவ்வொரு தராவியாக போகிறோமா, அங்கே நல்லா போனோம், அங்கே நல்லா ஓதுறாங்க, இங்கே நல்லா ஓதுறாங்க, நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இது கேட்குறதுக்கு என்று சொல்லி நாங்கள் போகிறோம். ஆனால் அதில் என்ன சொல்லப்படுது, அது மெசேஜ் எங்களோட லைஃப்பில் வருதா இல்லையா என்றதை பற்றி ஒரு ஃபீலிங்கே இல்லை. இதில் மறான் சொல்கிறேன், இதை சொல்கிற விஷயங்கள் ஒன்றொன்றும் வந்து நல்லா குர்ஆன் ஓதுறது கேட்க வானம் என்றது இல்லை, தப்பாக நினச்சிக்கொள்ள வானம், அதை கட்டாயம் கேட்கணும். ஆனால் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் தான் அது நல்ல என்ன ஓதுறாங்க, அதில் என்ன படிப்பினை வருது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்னு என்றதே விளங்கி கொள்வது. அதுவும்
எப்படி ஓதுறது கேட்குறதோ அதை விட இல்லாட்டி இல்லை அப்படி இல்லாட்டி அதே அளவு ஆக முக்கியமானது. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் மாஷாலான்னு பேசப்படுது இங்கிலீஷில். ஸோ எனக்கு ஏழுமான மாதிரி நான் என்ன ட்ரான்ஸ்லேட் பெருசாக நல்ல இருக்காது. ஏழுமான மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணேன். ஏன்னா இது நான் கம்யூனிகேட் பண்ணவே வேணுமே நினச்சேன். ஏன்னா இது மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்குறேன். ஆனால் எல்லாம் எனக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு டைம் இல்லை. ஆனால் வந்து இந்த விஷயம் நான் நினச்சேன், இது இது குரூப்பில் இருக்கிறாக்களுக்கு கட்டாயம் போவே வேணும். ஏன்னா நிறைய பேர் மாஷால்லா குர்ஆன் படிக்கிற ஆர்வத்தோடு வந்து இந்த குரூப்பில் சேர்ந்திக்கிறீங்க. அதுவும் இது அரபி டிரெக்டாக விளங்கணும் என்ற கவலையில் வந்து சேர்ந்திக்கிறீங்க. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு எங்கள் எல்லாரையும் கபூல் செய்யணும். அதை பார்க்கே தரணும் இன்ஷா அல்லாஹ். நானும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் படித்து கொண்டிருக்கிறேன். பெருசாக இல்லை, லைட்டாக தான் எனக்கும் விளங்குது. உலமாக்கள் இருக்கிறாங்க மாஷால்லா, அவங்களுக்கு நல்லாவே விளங்குது. ஆனால் எங்களோட லைஃப்பில் இதை நாங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி கொண்டு போகணும் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அதை விளக்கங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். அந்த மெசேஜ் என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பேசுகிறான், என்ன எழுதிக்கிறான் என்றது எங்களுக்கு விளங்கி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்ஷா அல்லாஹ் இது ஒரு உற்சாகத்துக்கு தான். கொஞ்சம் கூட டைம் கொடுங்க இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுக்கு. இதை நாங்கள் வந்து எங்களோட லைஃப்பில் வேறு வேறு விஷயத்துக்காக வேண்டி குர்ஆனுக்கு கொடுக்குற டைமை குறைக்கிறோம். ஸோ அப்படி செய்ய வேணும். அப்படி செய்கிறது வந்து குர்ஆனை அல்லாஹ் பாதுகாக்கணும், கணக்கெடுக்காத மாதிரி தான். ஸோ அதுக்கு டைம் கொடுங்க. உங்களோட இருக்கிற டைமில் மேக்ஸிமம் குர்ஆனை கால்குலேட் பண்ணுங்கள். குர்ஆனை சும்மா ஓதுறதுக்கு மட்டும் இல்லை, அது விளங்கி ஓதுறதுக்கு, அதில் இருக்கிற லெசன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. அடுத்தது மிச்சம் இம்பார்ட்டண்டான விஷயம்தான், முக்கியமான விஷயம் தான். இது எல்லாருக்கும் எத்தி வைங்க. இது ஃபீலிங் எல்லோரும் கொடுங்க. சும்மா குர்ஆனை ஓதவான சும்மா ஓதவான ஓதுங்க மாஷால்லா, நல்ல விஷயம். ஓதுறதோடு அது அர்த்தத்தை விளங்கி ஓதுங்க. ஏழுமெண்டா அது அரபியை வந்து டிரெக்டாக விளங்குற மாதிரி ஓதுங்க. உண்மையை சொல்ல போனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்லேயே சொல்கிறான, குர்ஆனை லேசாக்கி தான் வச்சுக்கிறேன். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீ எங்களுக்கு எப்படி ஒரு ஆசை ஒன்று வருது, ஆனால் அதே மாதிரி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு இது கண்ணியமானது. நாங்கள் தேவையும் இல்லை, நாங்கள் படிக்கணும், நீங்கள் இந்த குரூப்பில் ஈக்கணும் இல்லை, குர்ஆன் படிக்க அது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாலே இல்லை. நீங்கள் படித்தாலும் படிக்காட்டி அது உங்களுக்கு தான், எனக்கு தான். நான் படிக்காலும் எனக்கு தான். ஸோ அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது குர்ஆன் அவ்வளோ கண்ணியமானது. இவ்வளோ தூரத்துக்கு என்ற அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறேன் தானே, அல்லாஹ் சூறால நீங்கள் என்ன செய்யுங்க, அது அவர் தேவையில்லாத ஒருத்தர், அவரை நீங்கள் கணக்கெடுக்க தேவையில்லை. நீங்கள் வந்து கணக்கெடுக்கணும் தார தெரியும். அதை கண் விளங்காத சஹாபி ஒன்று வந்து படிக்க வந்தார், அவரை கணக்கெடுங்க. அதை இதை நான் எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு அவங்க கணக்கெடுக்கவே தேவையில்லை. ஸோ இது வந்து நாங்கள் படித்து கொடுக்க போகலையும் தாருக்கு சரி, நாங்கள் குர்ஆனை படித்து கொண்டு கொடுக்க போகிறோம். அவங்க கணக்கெடுக்கிறாங்க இல்லை நாங்கள் சொல்கிறது, அவருக்கு நீங்கள் டைம் கொடுக்க தேவையில்லை. இன்னொருத்தர் இப்போ ஆசையாக படிக்கிற ஒருத்தர், அவர் சம்டைம்ஸ் ஊனமாயிப்பார், அவருக்கு சரியாக ஏழாவும் ஈக்கும், சரியா இந்த சபை கண்ணே விளங்குது இல்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறான், இல்லை அவருக்கு நீங்கள் படித்து கொடுங்க, அவர் ப்ரையாரிட்டி அப்படின்றது. சூரா சுப்ஹானல்லாஹ் அபஸ சூரா அப்படி தஃப்சீர் இல்லை. நான் சும்மா அர்த்தத்தை தான் சொல்கிறேன், ட்ரான்ஸ்லேஷனை தான் சொல்கிறேன், தஃப்சீரும் இல்லை. அப்படி அதில் டீப் மீனிங். ஸோ இதை ஃபீலிங்கை கொடுங்க இன்ஷா அல்லாஹ். யாருக்கும் சரி படிக்க ஆசைன்னா அவங்களுக்கு நீங்கள் படித்து கொடுங்க, நீங்கள் என்ன படிக்கிறத படித்து கொடுங்க. இதை கொஞ்சம் சீரியஸ் எடுங்க லைஃப்பில் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனை படிக்கிறது கொஞ்சம் சீரியஸ் எடுங்க. கஷ்டம்னு நினைக்கவே வேணாம். ஏண்டா கஷ்டமோ லேசோ அது ஆக்குறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. உங்களோட நீயத்து உங்களோட ரப்போட க்ளோஸ் ஆகணும், இது குர்ஆனை விளங்கணும், இந்த முழு உம்மத்துக்கும் எத்தி வைக்கிற நீயத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை படிக்கிறது லேசாகிறது மட்டும் இல்லை, உங்களோட துனியாவையும் லேசாகி தருவான். உங்களோட நீயத்து நல்லமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை படிக்கிறதுக்கு தேவையான ஏற்பாடுகள் அனைத்தையும் அவன் உங்களுக்கு செஞ்சு தருவான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. துனியாவில் லேசாக்கி குர்ஆனை படிக்கிறதுக்கு லேசாக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய க்ளோஸ் ஆகிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் பாக்கியம் தருவான். நாங்களும் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறோம் எப்படி சரி அதை க்ளோஸ்னஸ் எடுக்கிறதுக்கு. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் அடுத்தவனுக்கும் இதை எத்தி வைங்க. ப்ளீஸ் சொல்லுங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இது குர்ஆனை படிக்கிறது என்று சொல்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை குர்ஆனை விளங்கி அமல் செஞ்சு முழு உலகத்துக்கும் அதை எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் தரணும். ஆமீன்.